தங்க மீனாட்சியோட பாஸ்போர்ட்டுக்கு கனடா விசா இஷ்யூவே ஆகல. அப்ப என்ன அர்த்தம்? அவனுங்க கனடா கூட்டிட்டு போறதுக்காக கூட்டிட்டு போல, அந்த பொண்ணை கடத்தி விற்கிறதுக்காகவும் அவளை ரேப் பண்றதுக்காகவும் தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. நீங்க நம்பி வந்த 2 பேரும் நல்லவங்க இல்லம்மா. அவங்க உங்களை மோசம் பண்ணதான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஜூஸை மட்டும் குடிச்சிடாதீங்கம்மா. அம்மா யாரோ வரமா இருக்கு, நான் போன வச்சிடுறேன். ஹலோ ஹலோ செல்வி, ஹலோ. நீ இன்னும் கிளம்பல? எல்லாத்தையும் தொடச்சிட்டு போலான்னு. தொடச்சதெல்லாம் போதும், நாளைக்கு வா. இப்ப நீ கிளம்பு. என்ன? ஒண்ணு இல்லைங்க. அவங்கள நம்பாதீங்கம்மா. ஜூஸ் கொண்டு வந்தா குடிக்காதீங்க. உடனே தப்பிச்சு போயிடுங்கம்மா இங்க இருந்து. என்ன மீனாட்சி, டோரை நாங்க நாக் பண்றதுக்குள்ள கரெக்டா கதவை திறக்கிறீங்க? நீங்க காலையில இருந்து சாப்பிடல, உங்களுக்கு ஜூஸ் கொண்டு வந்திருக்கோம். யா. இது நீங்க சாப்பிட்டாதான் எங்களுக்கு திருப்தியா இருக்கும் மீனாட்சி. என்ன அப்படி பாக்குறீங்க? இந்தாங்க ஜூஸ் எடுத்துக்கங்க. இல்ல, எனக்கு ஜூஸ் வேணாம். ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது மீனாட்சி. சாப்பிடாம இருந்தா எப்படி? ராத்திரி ஃபிளைட் ஏறுற வரைக்கும் உடம்புல தெம்பு வேணாமா மீனாட்சி? யா. எனர்ஜெட்டிக்கா போய் சரவணன் பார்க்கணும் மீனாட்சி. வாங்கிக்கங்க மீனாட்சி, குடிங்க. இல்ல, எனக்கு தலை பயங்கரமா வலிக்குது. ஜூஸ் வேணாம். ஜூஸ் சாப்பிட்டா இன்னும் வலிக்கும். இன்பா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன மீனாட்சி, சொல்லுங்க. மெடிக்கல் ஷாப் போய் தலைவலிக்கு டேப்லெட் வாங்கிட்டு வர முடியுமா? ப்ளீஸ். ஓகே மீனாட்சி, உங்களுக்காக எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? We'll be back. We'll go to the medicals. Okay. சரி சரி. டாம். இப்போ என்ன பண்றது டூட்? ரிலாக்ஸ். ஜூஸ் குடிக்கலனா என்ன? டேப்லெட் போடுறதுக்கு முன்னாடி பால் குடிச்சாக்கணும்ல. பால்ல கலந்து கொடுத்துற வேண்டியதுதான். கிரேட் ஐடியா டூட். வெயிட் டூட், நான் போய் கார் சாவி எடுத்துட்டு வரேன். யா. அம்மா போவாதீங்கம்மா, நில்லுங்கம்மா. எங்கம்மா போறீங்க? ஐயோ, போவாதீங்கம்மா.
போகக்கூடாதுமா. இந்த ராத்திரி நேரத்துல எங்கம்மா போறீங்க? தயவு இருங்கம்மா. செஞ்சு தள்ளியா போகாதீங்கம்மா. போகாதீங்கம்மா. சொல்ற கேளுங்கம்மா. நில்லுங்கம்மா. அம்மா போகாதீங்கம்மா. ஐயா கீழே வாங்கய்யா. ஏய் கண்ணாரம், ஐயா யோ கண்ணாரம், என்ன ஆச்சு? அந்த அம்மா தப்பிச்சு போறாங்க ஐயா. What? Dude! Dude! யோ என்ன பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு டூட்? மீனாட்சி தப்பிச்சு ஓடிட்டா. ஹோலி என்ன பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க கண்ணாயிரம்? எடு யா, காலை எடு. come, come. எடு. ஸ்டார்ட் பண்ணுங்க dude. Come on. வாட் ஸ்டார்ட் ஆகல டூட். இந்த வண்டி யார் எடுத்துட்டு சொன்னா? சண்டை போடுறதுக்கு இது நேரம் இல்ல டூட். மீனாட்சியை பிடிச்சாகணும். வண்டி Come on dude. அங்க போறப்பா. Hey மீனாட்சி நில்றி. மீனாட்சி, Hey. dude, get up. Hey. Hey நில்றி மீனாட்சி. Hey, மீனாட்சி, நில்றே. நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். நில்லு. Hey Hey. Dude, எங்க dude அவளை காணோம்? இருங்க டூட். எங்கேயும் போயிருக்க மாட்டா. இங்கே தான் எங்காவது 50 மீட்டர்ஸ்குள்ள இருப்பா. We'll catch her now. Yeah. மீனாட்சி நில்லு. மீனாட்சி, இல்ல. நில்றீனா தப்பிக்கவா மாட்டேன். Bloody ஓடவா செய்ற. இது வரைக்கும் என் ப்ராஜெக்ட்ல எதுவும் ஃபெயில் ஆனது இல்ல தெரியுமா? அம்மா விடு. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன விட்டுருங்க. என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கடா. உன்னை சும்மா விடுறதுக்கா இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்தோம்? Bloody. தப்பால். இது ரொம்ப பிரைவேட்டான பிளேஸ். இன்னும் 5 கிலோமீட்டருக்கு நீ எங்க ஓடினாலும் ஒருத்தர் இருக்க மாட்டான். தேவையில்லாம வம்பு பண்ணாத. பேசாம எங்கிட்ட வந்துரு. இல்ல உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டோம். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. Dude, ப்ளீஸ். இவகிட்ட என்ன பேச்சு? Just finish her. என்ன காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. சார், சார் என்ன காப்பாத்துங்க சார், ப்ளீஸ். என்ன காப்பாத்துங்க சார். அவங்க என்ன துரத்திட்டு வராங்க. ப்ளீஸ் சார் காப்பாத்துங்க. சார் ப்ளீஸ். ஐயோ சார் ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. அவங்க வந்துட்டாங்க சார். சார் ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. Dude, இப்போ என்ன பண்றது? Don't worry dude. அந்த கார்லயும் நம்மள மாதிரி தான் யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க. அவங்களையும் கூட்டி சேர்த்துக்கிட்டா போச்சு. Superb idea, dude.
சார் ப்ளீஸ் சார் உங்க நான் கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. அவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க. ஹே மீனாட்சி, அவங்களும் எங்க ஆளுதான் தெரியுமா உனக்கு? வணக்கம் பிரதர். நீங்க சொன்னதுல ஒரு சின்ன திருத்தம். நான் உங்க ஆள் இல்லைங்க, மீனாட்சியோட ஆளு. டூட், என்ன பண்றது? இப்ப நான் அடிக்க எவ்வளவு நேரம் ஆக போகுது டூட்? நான் இடிக்கிற மாதிரி அடிச்சு அவளை தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்பா என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா. நான் போலீஸை கூப்பிடுவேன். போலீஸை கூப்பிட்டே தீருவேன். போலீஸ்! இப்போ என்ன பண்ற டூட்? கம்பி என்னங்க டூட்? காலேஜுக்கு படிக்க அமிச்ச பணத்துக்காக பொண்ணுங்களை இருக்க இங்க போறீங்க நாய். என்ன இவன் ஆனா ஆவணெல்லாம் சொல்லிட்டு இருக்கான்? ராஜ், நீ வண்டி ஏத்துங்க. கேட்டியா? நீ வண்டி ஏறு. ஓகே சார். கீழே ஒரு பெட்ரூம் இருக்கு, மேலே ஒரு பெட்ரூம் இருக்கு. உங்களுக்கு எந்த ரூம் தேவையோ நீங்களே எடுத்துங்க. மீனாட்சி மேல இருக்கட்டும் சார், நான் கீழே இருந்துக்கிறேன். அது உங்க இஷ்டம். ஒரு நிமிஷம் மீனாட்சி. சத்தியமா சொல்றேன், இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் நீயா இப்படி நடந்துக்கிட்டு என்னால நம்பவே முடியல. படிச்ச விவரமான தைரியமான பொண்ணு உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். எல்லாம் ஒரே நிமிஷத்துல தூள் தூள் ஆக்கிட்ட. நீ ரொம்ப நல்லவன் நம்பி வந்து இன்பராஜ், அவன் யாருன்னு தெரியுமா? எவ்வளவு மோசமானவன் தெரியுமா? பணக்கார வீட்டு பையன்ற போர்வையில நிறைய ஏழை பண்ணிக்கிட்ட லவ் பண்றதை ஏமாத்தி அவங்க மனசை கெடுத்து அவங்கள போதை பொருளுக்கு அடிமையாக்கி கேவலம் பணத்துக்காக பொண்ணுங்களை வெளிநாட்டுக்கு இருக்கிறால தான் பார்த்துட்டு உன்னை ஹைதராபாத்ல இருக்கிற ராவுன்ற ஒருத்தங்கிட்ட விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கான். அந்த விஷயம் உனக்கு தெரியுமா? நாங்க ரெண்டு பேரும் சரியான நேரத்துக்கு வராம இருந்தா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும், உன் வாழ்க்கை என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பார்த்தியா? சரி, கனடா போகணும்னு ஆசைப்பட்டல, அதுக்கு தேவையான வீசா டிக்கெட் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் வீட்டு விட்டு கிளம்பி போறன்ற அடிப்படை அறிவு கூட இல்லாம போச்சு உனக்கு. அந்த அளவுக்கு அந்த ஃப்ராட் இன்பராஜை நம்பி அவன் சொன்னதுக்கெல்லாம் முட்டாள்தனமா தலையாட்டி இருக்க. வீட்டு விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி உன்னோட அப்பா அம்மாவை பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தியா? அவங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவங்க செத்தா கூட உனக்கு கவலை இல்லை இல்லையா? உனக்கு என்ன, நீ காதலிச்சு உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நீ சந்தோஷமா வாழணுன்ற உயர்ந்த என்ன உனக்கு, அப்படிதானே?
உன் கல்யாண விஷயத்துல உங்க அப்பா சரியா நடந்துட்டாருன்னு நான் சொல்ல வரல. அவர் பண்ண தப்பு தான். ஆனா இப்ப நீ பண்ணி இருக்கிறது அதை விட பெரிய தப்பாச்சே. இந்த பாரு மீனாட்சி, உனக்கு நான் ஒண்ணுதான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். வாழ்க்கையில எல்லா நேரத்திலும் எல்லா விஷயத்திலையும் நமக்கு பிடிச்ச விஷயம் மட்டும்தான் கிடைக்கணும்னு நினைக்கிறது சாத்தியமே இல்லை மீனாட்சி. சில நேரங்களில் நமக்கு பிடிக்காத விஷயமும் கிடைக்கும். அதை நம்ம ஏத்துக்க பழகிக்கணும். அதுதான் நல்லது. இல்லை எனக்கு பிடிச்ச விஷயம் மட்டும்தான் கிடைக்கணும்னு அடம் பிடிச்சேன்னா அது முட்டாள்தனம். யதார்த்தத்தையும் ஏமாற்றத்தையும் ஏத்துக்கிற பக்கம் நமக்கு இல்லைன்னு அர்த்தம். எல்லாருக்குமே வானத்துல பறக்கிற பறவையை பார்த்து அது போல பறக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா அது போல பறக்க முடியாதுன்ற உண்மையை நம்ம உணரணும். இல்ல ஃப்ளைட்ல போறப்போ நாமளும் பறவையை போல தான் பறக்கிறோம்னு சந்தோஷப்பட பழகிக்கணும். இல்ல நான் பறவை போல தான் பறப்ப நினைச்சு அடம் முடிச்சா என்ன ஆகும்? கீழே விழுந்து கையை காலம் முடிச்சுக்க வேண்டியதான். நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை வச்சு வாழ நம்ம பழகிக்கணும். இல்ல முயற்சி பண்ணணும். அதை விட்டு இல்லாத ஒரு விஷயத்தை நினைச்சு நாமளும் கஷ்டப்பட்டு நம்ம சுத்தி இருக்க எல்லாரையும் கஷ்டப்படுத்த நினைச்சுன்னா அது மிகப்பெரிய முட்டாள்தனமான விஷயம். வேட்டையா சார். மீனாட்சி மேலே கூட்டு. உனக்கு வேற எதுனா தேவைன்னா நின்ற கம்பளை கால் பண்ணு. சரி சார். குட் நைட். முருகா, அவ்வளோ பெரிய மெட்ராஸ்ல வேட்டையினாலையும் போலீஸாலையும் மீனாட்சியை கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல. ஆனா என் பொண்ணு எங்க இருந்தாலும் அவளை ஆபத்து நெருங்க கூடாது. அவளுக்கு ஒண்ணு ஆகக்கூடாது. ஆபத்தை எதிர்க்கக்கூடிய சக்தி அவளுக்கு கொடு, தைரியத்தை கொடு. மீனாட்சி எப்படியாவது காப்பாத்து முருகா. வேட்டையா, என்னாச்சு? மீனாட்சியை பாத்தியா? எதுவும் தகவல் தெரிஞ்சுதா? அத்தை முதல்ல பதறாதீங்க, பயப்படாதீங்க, பொறுமையா பேசுங்க. ஐயோ, என்ன ஆச்சுன்னு சொல்லுடா. மீனாட்சியை நல்லபடியா காப்பாத்தியாச்சுத. அவ இப்ப சேஃபா அருணாச்சலம் சாரோட வீட்டுல இருக்கா. போதுமா? அப்பா கடவுளே, முருகா. ஹலோ அத்தை, அழாதீங்க அத்தை. மீனாட்சிக்கு தான் ஒன்றும் ஆகலை இல்லை, அப்புறம் ஏன் அழுவுறீங்க? வேட்டையா, அந்த பசங்க அவளை அந்த பசங்களை பற்றி தெரிஞ்சு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வரும்போது தான் நாங்களே மீனாட்சியை பார்த்தோம். மீனாட்சி வீட்டை விட்டு எப்படி போனாலும் அதே மாதிரி தான் இப்போவும் இருக்கா. அவளுக்கு ஒன்றும் ஆகலை. அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஊருக்குள்ளே யாருக்கும் விஷயம் தெரியாதுல்ல? தெரியாதுடா. வேட்டையா, அத்தை, மீனாட்சி கிட்ட பேசணும்டா. அப்படியா? ஒரே நிமிஷத்தை, அவ ரூம்குள்ள இருக்கா, நான் கொடுக்குறேன். மீனாட்சி, போன். யாரு? அத்தை. இந்தா, நீ பேசு, நான் கீழே இருக்கேன்.
சரிம்மா. உன் மக தப்பு பண்ணிட்ட. என்ன மன்னிச்சிரு. எப்படி நீ இருக்க? அப்பாவும் நீயும் செஞ்ச புண்ணியம்மா. எனக்கு ஒண்ணும் ஆகல. நான் நல்லா இருக்கேன். மனசு தைரியமா வச்சுக்கோ. நீ நல்லபடியா இருக்க. உன்னை பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு வந்து விட்டுட்டாங்க. இனி உனக்கு எந்த ஆபத்தும் இல்ல. பயப்படாம இரு, புரியுதா? அம்மா, அப்பாவுக்கு இது தெரியுமா? அவர் என்ன பண்றாரு? அப்பா காலையில திருச்செந்தூர் கோயிலுக்கு பாத யாத்திரையா போயிருக்காங்க. அப்பாவுக்கோ ஊருக்கோ யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. ஆனா உங்க அப்பா தான் உன்கிட்ட போனை கொடுக்க சொல்லி போன் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. என்னம்மா சொன்ன? உடம்பு சரியில்லை, தூங்குறான்னு சொல்லிட்டேன். அவரும் எதுவும் சொல்லல. நாளைக்கு ஒரு நேரம் பார்த்து அவர்கிட்ட பேசிடு. மீனாட்சி, மா, ஏதோ ஒரு கெட்ட நேரம் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சுன்னு நினைச்சுக்கோ. எப்போ ஊருக்கு வரீங்க? தெரியல. எது எப்படியோ சனிக்கிழமை காலையில உங்க அப்பா ஊருக்கு வந்துருவாரு. அதுக்குள்ள வீட்டுக்கு வர பாருங்க. சரிம்மா. சாப்பிட்டியா? நான் காலையில பேசுறேன். தைரியமா இரு, நிம்மதியா தூங்க. என்ன? நீங்களும்